வணக்கம். தமிழக வெற்றி கழகம் புதுவையிலும் தனித்து போட்டியிடுவது என்று முடிவாகி இருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜகவுடனான தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. புதுவை முதல்வர் என்ஆர் ரங்கசாமி அவர்கள் சேலம் சென்று அப்பாசாமி கோவிலில் வழிபட்டார். அதற்கு பின்பு திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபட்ட பின்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலும் வழிபாடு செய்து தற்பொழுது புதுவை திரும்ப இருக்கிறார். நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ஆர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்பொழுது இருவருக்கும் இடையே சமாதானமானதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அமைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தாவேகா தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்காக 30 தொகுதிகளுக்குமான அந்த வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான வேட்பு மனுக்கள் தற்பொழுது தயார் செய்யப்பட்டு வருகிறது. வரும் திங்கட்கிழமை கடைசி தேதி என்பதால் அன்றைய தினமே அனைவரும் ஒரே நாளில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வதற்கு திட்டமிடப்பட்டு தற்பொழுது அதற்கான பணிகள் துவங்கி வருகிறது. புதுவை போலவே தமிழகத்திற்கான அந்த வேட்பாளர் நேர்காணலும் தற்பொழுது தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுவைக்கான தேர்தல் அறிக்கையை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் என்றும் புதுவைக்கு பிரச்சாரத்திற்காக விரைவில் விஜய் அவர்கள் செல்வார் என்றும் தகவலானது வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.